அம்மா, என் தாயே, அண்ணனை பெற்ற அன்னையே, உத்தமனை 10 மாதம் சுமந்து உலகில் கழித்த உங்களை இத்தகைய கோலத்தில் காணவா எத்தனையோ சந்தோஷத்தோடு கேகே நாட்டிலிருந்து இங்கு ஓடி வந்தேன். அம்மா, துக்கமே இன்னதென்றறியாத நமது அயோத்தி மக்களை துயரக்கடலில் ஆழ்த்திவிட்டாலே எனக்கு அன்னை என்று பிறந்த ஒரு அக்கிரமக்காரி. தந்தையாரை இழந்து தமையனையும் பிரிவதற்கு காரணமாயிருந்த இந்த தன்மை கெட்ட பரதனை மன்னித்தேன் என்று உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பரதா, என் மகனே, மன்னிக்கும்படியான தவறு நீ வந்து செய்யவில்லை அப்பா. குரு சுவாமி முதல் உன் தந்தையார் வரை நாளை மகுடாபிஷேகம் என்று நிர்ணயம் செய்தும் அத்திட்டத்தை தகர்த்து விட்டோம் என்ற ஆணவத்திலே விதி முன்னே போக, ராமனே போகும்போது நமக்கு என்ன வேலை என்று அறக்கடவுள் அவன் பின்னே செல்ல, உன் அண்ணன் அயோத்தியை விட்டு ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். பேச்சிலும் மூச்சிலும் ராமனையே சிந்தித்துக் கொண்டிருந்த உன் தந்தையாரும் அவன் பிரிவே சகியாது எல்லோரையும் ஏமாற்றி விட்டு எங்களையும் மஞ்சள் குங்குமத்தை மறக்கும்படி செய்து, அம்மா, அனுபவமும் கவலை தெரியாத அயோத்தி மக்களை வாழ வைத்து சொன்ன சொல் தவறாத ஆட்சி செலுத்தி எவரேனும் இன்னல் படுகிறார்கள் என்று கேட்டதும் தன்னலும் கருதாத அவர்களுக்கு குற்ற உதவி செய்து பல்லாண்டு வாழ்வா என்ற வாழ்த்துதலை பெற்ற சக்கரவர்த்தியாரை கூட சாவு விட்டவாடுங்களே அம்மா. வரதா, நடப்பது நடந்தே விட்டது. இனி எதை பற்றி பேசி என்ன பலன்? மணிமுடி தெரித்து மன்னனாக இருந்து நாட்டை நீயே ஆண்டு கொண்டிரு. வேறு நான் என்னப்பா சொல்ல முடியும்? தாயே, மன்னனாக இரு என்று சொல்வதை விட மாண்டு மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிடு என்று சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அண்ணன் இல்லாத அயோத்தி எனக்கதற்கு? அவர் அமர வேண்டிய அரியாசனத்தில் யார் அமர்வது? இப்போதே புறப்படுகிறேன். புகழுக்குரிய முதல்வரிடத்திலே கெஞ்சி கேட்டு பூமி வாரத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தஞ்சமடைகிறேன். மறுத்தால் என் உயிரை அவர் பாதத்தடியிலேயே மாய்த்துக் கொள்கிறேன். தற்குணம் படைத்த அம்மையே, எனக்கு தாய் என்று பிறந்த சாகசக்காரி சதி செய்து விட்டாள் அம்மா, சதி செய்து விட்டாள். பரதா, உன் தாயை தப்பாக பேசாதே. விதி அவள் ரூபமாக வந்து விளையாடி விட்டதப்பா. அம்மா, அளவுக்கு மீறிய பொறுமையை கையாளுகிறீர்கள் நீங்கள். என்னால் அப்படி இருக்கவே முடியவில்லை. இனி நாழியை கழிக்கவும் நான் விரும்பவில்லை. உத்தரவு கொடுங்கள். தர்மத்தின் தலைவரிடம் சென்று தரணியாள கூட்டி வருகிறேன். பரதா, தமையனுக்குற்ற தம்பி நீ, நானும் வருகிறேன். மன்னனை பிரிந்து எனக்கு உன் அண்ணனை பார்த்தால் தான் ஆறுதல் அடையும். நல்லது தாயே. அண்ணா, குருசுவாமியும் அமைச்சரும் தங்களை காண வருகிறார்கள். வருகிறேன் தாயே. ராமனின் ராஜ்யம் வந்துவிட்டதென்ற உற்சாகத்தில் வானத்திலே பறக்கும் அயோத்தியின் சூரிய கொடியும் நிமிர்ந்து பார்த்து அகமகிழ்ச்சி அடைய வேண்டிய பரதன் செயலற்று தலைகுனிந்து பூமியை பார்க்கும் காலமும் வந்துவிட்டதா? ஐயனே, தலை நிமிர்ந்து பேசும் தன்மையிலே பரதன் இல்லை. பாவமேது மறியாவிட்டாலும் பழிக்கு காரணமாயிருப்பவன் பரதனே என்று பாரோர் இகழ்வதை காதால் கேட்ட பிறகும் உங்களை பார்த்து பேசும் முகம் எனக்கு எங்கே இருக்கிறது சுவாமி? உள்ளத்திலே களங்கமில்லாதவனே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் அன்னை வரத்தை கேட்டு ஊராரின் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டாள். அன்னை செய்த தவறுக்கு நீ என்ன செய்வாய்? சுவாமி, அன்னை என்று அவளை இனியொரு முறை என்னிடம் சொல்ல வேண்டாம். அண்ணா, குருதேவா, சிந்தை கலங்கி நிற்கும் பரதண்ணாவிடம் நடந்த செய்தியை பற்றி இனியும் பேச வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பரதா, நடந்ததை மற. உன் வரவைத்தானப்பா எதிர்நோக்கி இருந்தோம். இனி நடக்க வேண்டியது என்ன? நீயே சொல்லு. அப்பாவின் ஆவியும் அன்னை கோசலாதேவியின் மனமும் அயோத்தி மக்களின் உள்ளமும் சாந்தி அடைய வேண்டுமானால் அண்ணன் ராமனை உடனடியாக அழைத்து வந்து அயோத்திக்கு மன்னனாக்க வேண்டும். இல்லை, நானும் அந்த இடத்திலேயே மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட வேண்டும். இதுதான் சுவாமி என் இறுதியான முடிவு. சத்தியம் தவறாத சக்கரவர்த்திக்கு பிறந்த மைந்தர்களில் நீயும் ஒருவன் தானே. சன்மார்க்கம் உன்னிடமும் இருப்பதை பற்றி எவருமே ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் உன் அண்ணன் அயோத்திக்கு வருவானா? நான் அழைக்கிறேன் சுவாமி, நான் அழைக்கிறேன். நான் அழைத்தால் என் வார்த்தையை ராமன் நான் தட்டவே மாட்டார். சரி, உன்னிஷ்டம். நாங்களும் வருகிறோம். அமைச்சரே, ரகுநாயகனை அழைத்து வர தாங்கள் புறப்படுகிறீர்கள் என்ற செய்தியை உடனே நாடெங்கும் தெரிவித்து விடுகிறேன். பரதன், மிகவும் வருந்தக்கூடிய விஷயம் உண்டு. சொல்ல எனக்கே சங்கடமாயிருக்கிறது. என்ன சுவாமி? உன் தந்தையார் 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து
பெருமையோடு வாழ்ந்தும் கூட அவர் மரணப்படுக்கையிலே உயிர் விடும்போது உரிமையோடு கொள்ளி வைக்க ஒரு மகனும் அருகில் இல்லையப்பா. ஐயோ, கேட்க முடியாத தாழ முடியாத செய்தி சுவாமி. வரதா, வருந்தாதே. அவர் சடலத்தை எண்ணெய் கொப்பரையில் இட்டு வைத்திருக்கிறோம். அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை முடித்தபின் முதல்வரை அழைக்கப் போகலாம். ஐயனே, மறந்து விட்டீர்களா? என்ன சுமந்திரரே? சக்கரவர்த்தியார் சாகும் தருணத்தில் கைகேயி தேவி மீதுள்ள ஆத்திரத்திலே நான் இறந்த பிறகு கைகேயும் அவள் வயிற்றில் பிறந்தவனும் என் சடலத்தை தீண்டவே கூடாது என்று. ஐயோ தந்தையே, தந்தையே, அதற்கும் நான் அருகதையற்றவனாகிவிட்டேனா? வருந்தாதே, சத்துருக்கரன் ஈமச் சடங்குகளை செய்யலாம். குருபரா, சொன்ன சொல்லை காப்பாற்ற உயிர் விட்டார் மன்னவர். தாய் தந்தையர் கட்டளைக்காக பட்டத்தை துறந்து காடு சென்றார் முதல்வர். தமையன் மேல் உள்ள பாசத்தால் தவக்கோலம் பூண்டு அண்ணனுக்கு தொண்டு செய்ய புறப்பட்டான் தம்பி லட்சுமணன். அப்பாவின் இறுதி கடன்களை முடிக்க உரிமை உள்ளவனாக இருக்கிறான் தம்பி சத்ருக்கணன். பாவி கைகேயி வயிற்றில் பிறந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக எதற்குமே பிரயோஜனம் இல்லாத சாகாத நடைப்பிடமாக இருக்கிறான் பாவி பரதன். இதைவிட ஒருவருக்கு கொடிய தண்டனை வேறு என்ன சுவாமி வேண்டும்? வேறு என்ன வேண்டும்? உன் துக்கம் எல்லோர் மனதையும் கலக்குக. கவலைப்படாதே. வா.